எனக்கு ஃபின்லாண்டில் வந்து எப்படி இங்கே விவசாயம்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் தான். அதுக்குள்ளே எவ்வளோ செடிங்கலாம் போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இங்கே வந்து இந்த ஏப்ரலில் அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் பனிலாம் போயிட்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே திரும்பவும் வந்து இந்த ஆட்டம் சீசனு, வின்டர்லாம் வந்துடும். இது வந்து ஆக்சுவலி இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு காலேஜ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை வந்து அவங்களே அறுவடை பண்ணி அப்புறம் செல்லும் பண்ணிடுவாங்க. இது வந்து ஆர்கானிக்காக விளைவிக்கிறதுனால கடைசியாக எப்போ வந்து இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் செல் பண்ணுற போகிறோன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வேணுன்றவங்க வந்து போய்ட்டு வாங்கிக்கலாம். ஐ திங்க் இது வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்குன்னு நினைக்கிறேன். எந்த பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணாமல். எனக்கு ஷேராக தெரியல. பட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் முன்னாடியே வந்து போர்டெலாம் வச்சுருக்காங்க அது என்னென்ன வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லி. இது வந்து பீட்ரூட் ஆமாம். ஆனால் நமக்கு தெரியாதில்ல, அது உள்ளே தான் இருக்கும். பட் மேலே பார்க்கும்போதே அந்த லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அது வந்து குட்டி இடம் தான். இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் வந்து பூக்கள் அதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது. இங்கே கிடைக்கிற மாதிரி பொட்டேட்டோஸ், பீட்ரூட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருந்தாங்க. சிலதுக்கெலாம் நமக்கே தெரியல, என்னென்னவோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான். ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு போகும்போது நான் வந்து கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இதை பாருங்கள், ஏதோ பாஸ்னிப்புன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி கேரட் இருக்குல்ல, அதுவும் ஒரு ரூட் வெஜிடபிள்ஸ் தான். கீழே தான் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம ஊர் கேரட்டு இல்லை முள்ளங்கி அந்த மாதிரின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரிஸ்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய பறிச்சிட்டாங்க போல். அதை பறிச்சது போக இப்போ புதுசாக வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோவா தெரியல. இங்கே ஸ்ட்ராபெரி இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் ஸ்ட்ராபெரி ப்ளக்கிங்லாம் கூட போவாங்க, அவங்களுக்கு தெரியும். இது வந்து கேல், அது வந்து ஒரு வகை கீரை வகை மாதிரி. இது இந்த ஊருக்கு வந்து தான் எனக்கு இந்த பேர்லாம் தெரியும். நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் வாங்கி யூஸ் பண்ணதும் கிடையாது. அதில் இன்னொரு வெரைட்டி கேல், இதுவும் ஏதோ கீரை தான். அது டஸ்கன் கேலுன்னு போட்டிருக்காங்க. அது ஏதோ கீரை தான், அது தெரியும். இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ்லாம் போட்டிருந்தாங்க. முட்டைக்கோஸ்லாம் ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு முறை போய் பார்த்தோம். அப்போ ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு. இதை நான் செகண்ட் டைம் போய் வீடியோ எடுக்கும்போது அவங்க எல்லாமே பறிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு இலைங்கள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. காலிஃப்ளவர்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நடுவில் வந்து இந்த குட்டி குட்டியாக பூச்செடிங்க அதெல்லாம் இருந்துச்சு. இது பாருங்கள், நூக்கல் பார்க்கவே நல்லா பெருசாக வெளியிலே அழகாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. கொத்தமல்லிலாம் அப்படியே கிட்ட போகும்போதே செம வாசனையாக இருந்துச்சு. அந்த சைடு போகும்போதே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. நூக்கல் மட்டும் அவங்க எடுக்காமல் விட்டாங்களான்னு தெரில. நூக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹனி பீஸும் வந்து தனியாக நம்ம ஊரில் இப்போ ஹனிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களே, ஹனி ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் அந்த மாதிரி ஹனி பீயும் ஒரு சைடுக்காக வச்சுருந்தாங்க. அதுவும் எடுக்கிறாங்க போல் ஹனி பீஸ்லேருந்து. இதுதான் கொத்தமல்லி. ஆக்சுவலி எல்லாம் பூத்துட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு போல். பட் அதுவே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சு கிட்ட போகும்போதே. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த ரோஸ்மெரி, அப்புறம் தைம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மக்காச்சோளம் அது எப்போயுமே ஜென்ரலாக போடுவாங்க. மக்காச்சோளம், அப்புறம் பம்கின்ஸு, இதெல்லாம் குக்கும்பர்ஸ், இதெல்லாம் தான் இவங்க வந்து மோஸ்ட்டாக. பொட்டேட்டோஸு அதெல்லாம் வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே போட்டு வைப்பாங்க. இந்த சம்மரில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அவங்க. இங்கே வந்து ஃபின்லாண்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம வேணும்னா கூட லேண்டு தனியாக வாங்கி நம்ம வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம்.
இங்கே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நம்ம ஊர் ஆளுங்கலாம் கூட இந்த மாதிரி லேண்டு வாங்கி அவங்களே வந்து இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சு நான் பார்த்துருக்கேன். குட்டி ஸ்பேஸாக நம்மளுக்கு தேவையானதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த 6 மாதம் தான் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் அது திரும்ப போயிடும். திரும்ப நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் வின்டர் இருக்கிறதுனால வருஷம் ஃபுல்லாக நம்மளால் வந்து இந்த ஃபீல்டுலலாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வாட்டர் மிலான் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி. அப்புறம் இங்கே வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா இது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக கவர்டாக தான் இருக்கும். நிறைய முயலுங்க இருக்கும். அதனால் முயலுங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வேலிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க பம்கின், அந்த ஆரஞ்சு கலர் பம்கின்னு. ஹாலோவின் வருதெல்லாம் அதுக்கு நிறைய இங்கே சேல் பண்ணுவாங்க. இது அதான் அந்த யூனிவர்சிட்டியோட பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸாக இதை பண்ணுறது. இந்த ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் டீச்சிங்ஸ் தான் இருக்கும் பசங்களுக்கு. ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. காலேஜ் படிக்கும் போது இல்லை ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க வந்து பார்ட் டைமாக போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. பேக்கிங்கு ஸ்கூலில் இருக்கும் போதே நீ கண்டிப்பாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த பேக்கிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் தான் சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து எல்லாமே கற்றுக்கணும். அவங்களுக்கு எல்லாத்தோட எக்ஸ்போஷரும் இருக்கிறது தான். உள்ளே வரலாமான்னு தெரில. பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளே வந்தோம். சரி, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.